ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் உலகமே அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம். ம், இன்னொரு பக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உயிர் வாழக்கூடிய ஒரு சாதாரண கரப்பான் பூச்சி. ம். இதுக்கு நடுவுல ஓபியம் போதைக்கு அடிமையான ஒரு முடித்திருத்துபவர். ரொம்ப விசித்திரமான ஒரு கூட்டணி இது. ஆமா, நிஜமாவே இதெல்லாம் கேட்கும்போது சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா மனிதர்கள் பல நூற்றாண்டுகளா தேடிட்டு இருக்கிற அந்த அமைதிக்கும் இந்த மூணுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. கண்டிப்பா. மனித மனதோட மாயைகளை உடைக்க இது மூணும் மிக முக்கியமான சாவிகள்னு கூட சொல்லலாம். கரெக்ட். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போறது 1986ஆம் ஆண்டு உருகுவே நாட்டுல ஓஷோ அவர்கள் வழங்கிய பியாண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற சொற்பொழிவுகள்ல எபிசோட் 19. அதாவது அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவேயோட புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தன்னோட சந்நியாசிகளுக்கு அவர் வழங்கிய உரைகள் இவை. ஆமா, இந்த உரைகள் உளவியலோட வரம்புகளை ரொம்ப ஆழமா ஆராய்ந்து தியானத்தோட பாதையை நோக்கி நம்மள வழிகாட்டுகின்றன. வாங்க அமைதிக்குள்ள நுழைவோம். இந்த உரையாடலோட மிக முக்கியமான நோக்கமே மனித மனம் எப்படி தன் சொந்த வலையில சிக்கிக் கொள்கிறது அப்படிங்கறதையும் அதுலேந்து தப்பிப்பது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். ம், நாம பொதுமா சைக்காலஜி அப்படின்னு வரும்போது மனதை எப்படி சரி செய்யறது, எண்ணங்களை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படின்னு தான் யோசிப்போம். ஆமா, அதுதானே வழக்கமா நடக்கும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் மனதை சரி செய்யறது பத்தினது கிடையாது, மனதையே முழுமையா கடந்து செல்வது பத்தினது. சரியா சொன்னீங்க. இத படிக்கும்போது எனக்கு எழுந்த முதல் கேள்வி இதுதான். நம்ம எல்லாருக்குமே நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது இருண்ட எண்ணங்கள் வரும்போது ஒரு விதமான குற்ற உணர்ச்சி வருது இல்லையா? கண்டிப்பா வருது. நான் ஏன் இப்படி மோசமா யோசிக்கிறேன், நான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணுமே அப்படின்னு நம்ம சண்டை போட்டுக்கிறோம். இத பத்தி விவாதிக்கும் போது மனம் அப்படிங்கிறது வெளிச்சம், இருட்டு என 2 பக்கங்களையும் கொண்ட ஒரு நாணயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்து முன்வைக்கப்படுது. ஆமா, ரொம்ப அழகான ஒப்பீடு. ஆனா ஒரு மனிதனா எனக்கு இருத்த தவிர்த்துட்டு வெளிச்சமான மகிழ்ச்சியான பக்கத்தை மட்டும் வச்சுக்கணும்னு தானே தோணும். அதுதானே இயல்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். உலகம் முழுக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் அதுதான், எப்பவுமே பாசிட்டிவா இருங்க அப்படின்னு. ஆனா இங்கதான் மனித குலத்தோட மிகப்பெரிய வீழ்ச்சி தொடங்குது. ஒரு நிமிஷம், வீழ்ச்சியா? ஆமா, ஒரு நாணயத்தோட தலைப்பகுதியை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு பூப்பகுதியை வெட்டி எறிய முடியுமா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. முடியாது இல்லையா? ரெண்டும் சேர்ந்ததுதான் நாணயம். மனம் அப்படிங்கறதும் அப்படிதான். இருண்ட மேகங்கள் இல்லாம வெள்ளி வரிகள் ஒளிர முடியாது. நீங்க எப்போ ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க ஒரு நெகட்டிவ் எண்ணத்தையும் அறியாமலே உங்க பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க. ஓ, அதாவது ஒன்னை எடுக்கும்போதே இன்னொன்னு இலவசமா வந்துருது. எக்ஸாக்ட்லி. ஒன்ன தேர்ந்தெடுத்து இன்னொன்ன நிராகரிக்கிற இந்த சாய்ஸ், அதாவது தேர்வு செய்யும் பழக்கம்தான் உங்க மன அழுத்தத்திற்கும் போராட்டத்திற்கும் முழு காரணம். கொஞ்சம் பொறுங்க. அப்படி என்றால் நான் சந்தோஷத்தை விரும்பக்கூடாதா? சந்தோஷத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி எனக்கு துன்பத்தை தரும்? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? சந்தோஷம் துன்பத்தை தராது. ஆனா சந்தோஷத்தோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் தான் துன்பத்தை தரும். இத இப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்க மனம் கிடையாது, சி மட்டுமே. விட்னஸ் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு விட்னஸ். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? ஒரு அழகான மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும்பொழுது இது நான், இது என்னுடையது அப்படின்னு அதோட உங்களை ஒட்டிக்கிறீங்க. கரெக்ட். அந்த சந்தோஷமே நாம தான் நினைச்சுக்கிறோம். அப்படி ஒட்டி கொள்ளும்போது அதை தொடர்ந்து நிழல் போல வர்ற துன்பத்துடனும் நீங்க சிக்கிக்கிறீங்க. ஒரு சாட்சியா இருக்கிறதுல இருந்து மனதோட ஒன்றி போவதுதான் மனிதனின் உண்மையான வீழ்ச்சி. பைபிள்ல வர ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சி ஒரு குறியீடு. ஆனா நிஜமான வீழ்ச்சி இதுதான் அவர் சொல்றாரு. ஆமா, விழிப்புணர்வை இழந்து மனதோட அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் மனிதனோட அன்றாட நிஜமான வீழ்ச்சி. வாவ், நாம் அந்த நாணயம் நாம தான் நம்புறதுதான் பிரச்சனைங்கிறீங்க. நாணயத்தை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்தால் எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட். ஆனா இத நடைமுறையில செய்யறது ரொம்ப கடினமா இருக்கே. மனம் அப்படிங்கிற வலையில நாம அந்த அளவுக்கு சிக்கி கிடக்கிறோம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நான் படிச்சிட்டு இருந்த போதுதான் அந்த வாத்து கதை என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுது. ஓ, அந்த புகழ்பெற்ற ஜென் கதை. விழிப்புணர்வுனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க அதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆமா ஆமா, இத கேக்குற உங்களுக்கு இந்த கதை புதுசா இருக்கலாம். ஒரு ஜென் குரு தன் சீடனுக்கு ஒரு புதிர் கொடுக்கிறார். அதாவது ஒரு சிறிய வாத்து ஒரு கண்ணாடி பாட்டலுக்குள்ள அடைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு. அந்த வாத்து பாட்டில் முழுவதையும் ஆக்கிரமித்துடுச்சு. இப்போ பாட்டில உடைக்காமலும் வாத்த கொல்லாமலும் அதை எப்படி வெளியே எடுப்பது, இதுதான் அந்த புதிர்.
ரொம்ப கஷ்டமான கேள்விதான். நான் இத படிச்சதும் ஒருவேளை பாட்டிலோட அடிப்பகுதியை மெதுவா சூடாக்கலாமா அல்லது வாத்த பட்னி போட்டு மெளிய வைக்கலாமா அப்படின்லாம் லாஜிக்கா யோசிச்சேன். சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா தர்க்க ரீதியா பார்த்தால் இதுக்கு விடையே இல்ல. பாட்டிலை உடைக்க கூடாது, வாத்தும் சாகக்கூடாதுன்னா எப்படி வெளியே எடுப்பது? சரியா? அதே குழப்பத்துல தான் அந்த சீடன் பல நாட்கள் யோசிச்சு தவிக்கிறான். அவனால தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஏன்னா இது ஒரு பிசிக்ஸ் புதிர் இல்ல, இது ஒரு சைக்காலஜி புதிர். இது ஒரு கோன். கோன் அப்படின்னா? அதாவது மனதை அதோட உச்சக்கட்ட சோர்வுக்கு கொண்டு செல்ற ஒரு தந்திரம். கடைசியில அந்த சீடன் சோர்வடைந்து தர்க்கத்தெல்லாம் கைவிடும்போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பு கிடைக்குது. அந்த விடை என்ன தெரியுமா? வாத்து வெளியே வந்துருச்சு. ஆமா, வாத்து பாட்டிலுக்குருள் இல்ல. இத படிச்சதும் எனக்கு தலையே சுத்திடுச்சு. இது எவ்வளவு ஆழமான உண்மை. அந்த பாட்டில் அப்படிங்கிறது மனம், வாத்து அப்படிங்கிறது விழிப்புணர்வு. கரெக்ட். விழிப்புணர்வு அப்படிங்கிற வாத்து மனம் அப்படிங்கிற பாட்டிலுக்குள் ஒருபோதும் இருந்ததே இல்ல. நாம எதையோ மனசுக்குள்ளிருந்து வெளியே எடுக்க போராடுறோம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஏற்கனவே வெளியே தான் இருக்கிறோம். மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. இத விளக்குவதற்கு திரையரங்கு உதாரணம் ரொம்ப துல்லியமா பொருந்தும். ஒரு தியேட்டர்ல நீங்க படம் பாக்குறீங்க. திரையில துப்பாக்கிச் சூடு நடக்குது, ரத்தம் சிந்துது, ரொம்ப சோகமான காட்சி ஓடுது. எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. ஆமா, மக்கள் அத பார்த்து 3 மணி நேரம் அழுது சிரித்து அந்த கதாபாத்திரமாகவே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா உற்று பாருங்க, அங்க யாரும் சாகல, எந்த துயரமும் நடக்கல. வெறும் வெளிச்சமும் நிழலும் ஒரு வெள்ளைத் திரையில விழுது, அவ்வளோதான். ஆமா, அது வெறும் ஸ்கிரீன் தான். உங்க மூளை அப்படிங்கிற திரையில ஓடுற எண்ணங்களோட ஊர்வலம் தான் மனம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த எண்ணங்களோட உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அழுகிறீர்கள். அப்படியென்றால் நாம திரையரங்குல இருக்கிறோம் அப்படிங்கறதையே மறந்துட்டு நாம தான் அந்த திரைப்படம் அப்படின்னு நம்புறது தான் மனம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், அதுதான். இது ஒரு முட்டாள்தனமா தெரிஞ்சாலும் நாம தினமும் இதையே தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. நீங்க அதிலிருந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்கும்போது மனம் சுருங்கத் தொடங்குது. உங்க அடையாளப்படுத்துதல் தான் மனதுக்கு சக்திய கொடுக்குது. அது உங்க ரத்தத்தை உறிஞ்சு வாழுது. ஓஹோ. நீங்க திரையரங்குல இருக்கிறது போல சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினா அந்த எண்ணங்கள் வலிமை இழக்கும். மனம் முற்றிலும் அழியும்போது அங்கே நான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்காது, வெறும் இருப்பு மட்டுமே மிஞ்சும். ஐனஸ் போயிட்டு இஸ்னஸ் வந்துரும். ஆமா, நீங்க திரைப்படத்தோட ஒரு கதாபாத்திரமா இல்லாம ஒட்டுமொத்த திரையரங்கமாகவே மாறிடுவீங்க. ஐனஸ்ல இருந்து இஸ்னஸ்க்கு மாறுவது, இது கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது ஏன் இவ்வளவு கடினமா இருக்கு? நாம சுதந்திரமா தான் இருக்கிறோம், வாத்துப்பாட்டிலுக்கு வெளியே தான் இருக்கு அப்படின்னா ஏன் நாம மீண்டும் மீண்டும் அந்த பாட்டிலுக்குள் போய் உட்கார்ந்துக்க துடிக்கிறோம்? எதற்காக தேவையற்ற விஷயங்களை பிடிச்சு தொங்குறோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பகுதியை படிக்கும்போது தான் அந்த ஓபியம் அடிமையான முடித்திருத்துபவர் பத்தின கதை வந்தது. நிஜமாவே நான் வாய் விட்டு சிரிச்சிட்டேன். அந்த நகைச்சுவையான கதை மனிதர்களோட பற்றுதல் அல்லது பிணைப்ப எவ்ளோ நுட்பமா தோலுரிக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். உண்மையாகவே இந்த கதை ஓஷோவோட தாத்தாவுக்கும் ஓபியம் போதைக்கு அடிமையான அவருடைய முடித்திருத்துபவருக்கும் இடையில நடக்குது. ஆமா, அந்த முடித்திருத்துபவர் எப்படிப்பட்டவர்னா 5 நிமிஷம் சவரம் செய்யற வேலைக்கு 2 மணி நேரம் எடுத்துப்பார். பாதி சவரம் செய்த பின் வாடிக்கையாளரை அப்படியே விட்டுட்டு வெளியே போய் வேற யார்கிட்டயாவது அரசியல் பேச தொடங்கிடுவார். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஆளு. சில நேரங்கள்ல கடைய மூடாமலேயே வீட்டுக்கு போய் தூங்கிடுவார். வாடிக்கையாளர் பாதி சவரத்தோட முகத்துல நுரையோட மணிக்கணக்குல காத்திருக்க வேண்டியிருக்கும். ரொம்ப பாவம் அந்த தாத்தா. போதாத குறைக்கு கழுத்துல கூர்மையான கத்திய வச்சுக்கிட்டு அந்த முடித்திருத்துபவர் பேசுற அபத்தங்களுக்கெல்லாம் ஓஷோவோட தாத்தா ஆமா ஆமா அப்படின்னு பயந்து கொண்டே தலையாட்டுவார். வேற வழி இல்லையே. எனக்கு என்ன புரியலன்னா, வேறொரு நல்ல முடித்திருத்துபவர்கிட்ட போக வேண்டியதுதானே, எதற்கு இந்த வாழ்நாள் போராட்டம்? அங்குதான் மனித உளவியலோட விசித்திரம் அடங்கி இருக்கு. ஓஷோவோட தாத்தா வேறு நபர்கிட்ட போகலாம் என்றாலும் வாழ்நாள் முழுவதும் அவரிடமே சவரம் செய்து பழகிட்டாரு. அந்த மனிதர் ஒரு தொல்லைதான், அவர் செய்யற செயல் எரிச்சலை தரக்கூடியதுதான். ஆனா அது அவருக்கு பழக்கமான எரிச்சல். மனித மனம் எப்போதுமே அறியாத ஒரு புதிய விஷயத்தை விட தனக்கு பழக்கமான ஒரு துன்பத்தை அதிகம் விரும்பும். ஆட, இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். பழக்கமான துன்பம். தன்னை அந்த நபரோட ஓஷோவோட தாத்தா ஆழமா அடையாளப்படுத்திக் கொண்டார். இது வெறும் முடித்திருத்தும் கதை இல்ல, இது நம் அனைவரோட கதை. இத அப்படியே நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இத கேட்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க வெட்டிக்கொள்ள தயங்கும் அந்த ஓபியம் அடிமையான முடித்திருத்துபவர் யார்?
ரொம்ப சரியான கேள்வி. உங்களுக்கு துளியும் பயன்படாத, உங்களுக்கு மன உளைச்சலை மட்டுமே தருகின்ற, ஆனா நீங்க இன்னமும் இறுக்கமா பற்றிக் கொண்டிருக்கும் பழக்கங்கள், உறவுகள் அல்லது பழைய நினைவுகள் எவை? ஏன் நாம இவற்றை கைவிட மறுக்கிறோம்? நீங்க அவற்றுடனோ அந்த நபர் கூடவோ கைவிட மறுப்பதற்கு காரணம் பயம். ஒரு பொருளுடனோ நபருடனோ நாம நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளும்போது அவர்களை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம் தானாகவே வந்துடுது. பயம்தான் இதுக்கெல்லாம் காரணமா? இருந்தீங்க. இன்றும் அந்த நபர் உங்களோட இருக்கிறார், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா நாளை அவர் சென்று விடுவாரோ அல்லது இந்த வேலை போய்விடுமோ அப்படிங்கிற கற்பனை இன்று உங்க வயிற்றுக்குள் ஒரு நடுக்கத்தை உருவாக்குது. கரெக்ட். அந்த பயம் எங்கேந்து வருது? அது தவறான அடையாளப்படுத்துதலோட நேரடி விளைவு. நீங்க அந்த நபர் இல்ல, நீங்க அந்த வேலை இல்ல அப்படிங்கறத மறந்துட்டு அவையே உங்க அடையாளம் அப்படின்னு நம்புவதால தான் பயம் பிறக்குது. பயம். நீங்க சரியா அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. பயம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. மனிதர்களுக்கு தான் பயம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா மனதுக்கே பயம் இருக்கா? இது கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். உலகம் அழிந்துவிடும் அப்படிங்கிற மனிதனோட பயத்தை பத்தி ஆராயும் போது கரப்பாம்பூச்சியோட உதாரணம் பயன்படுத்தப்படுது. அது ரொம்ப விசித்திரமான ஒரு ஒப்பீடு. மனிதனுக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் மட்டும்தான் அதிக ஒற்றுமை இருக்கு. நிஜமாவா? ஆமா, கரப்பாம்பூச்சியால் கதிர்வீச்சை கூட, அதாவது ரேடியேஷனை கூட தாங்கி வாழ முடியும். மனிதனும் தன் அறிவாற்றலால் எங்கும் வாழ பழகிட்டான். ஆனாலும் மனிதன் எப்போதுமே ஒருவித பயத்துல தான் வாழ்றான். ஆமா, உலகம் அழிந்து விடுமோ, 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோன்னு அவர் பயப்படுறான். கரெக்ட். அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை உலகமே அழிய போகுதுன்றானோ, அவனும் அதோட சேர்ந்துதானே அழிய போறான். அப்புறம் எவர்க்காக பயப்படணும்? எல்லாமே முடிந்து விடுமே. சரியா கேட்டீங்க. இதத்தான் ஓஷோ சுட்டி காட்டுகிறார். உலக அழிவை கண்டு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படுவது நீங்க இல்ல, அது உங்க மனம். மனம்தான் பயப்படுதா? மனம் அப்படிங்கறது அடிப்படையில ஒரு கோழை. இருட்ட பார்த்து பயப்படுற ஒரு குழந்தைய போல அது எப்பவுமே நடுங்கி கொண்டிருக்கு. ஏன் அப்படி? ஏன் தெரியுமா? மனதிற்கு அப்படின்னு சொந்தமா எந்த வடிவமும் கிடையாது. அது வெறும் வெற்றிடம், ஒரு நிழல். ஒரு நிழல் எப்போதுமே வெளிச்சத்தை கண்டு பயப்படும். ஏன்னா வெளிச்சம் வந்தா நிழல் இறந்துவிடும். எல்லாவற்றையும் விட மனதோட மிகப்பெரிய பயம் எது தெரியுமா? எது? அது தியானம்தான். ஒரு நிமிஷம். தியானத்தை கண்டு மனம் பயப்படுதா? தியானம் செய்தால் மனம் அமைதியாகும் அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனம் ஏன் தியானத்தை பார்த்து பயப்படணும்? தியானம் மனதை அமைதியாக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். ஓ, உண்மையான தியானம் மனதை அமைதியாக்குவதில்ல, அது மனதை முற்றிலுமாக அழித்து விடுகிறது. தியானம் அப்படிங்கிறது விழிப்புணர்வை நோக்கி செல்வது. விழிப்புணர்வு வளரும்போது மனம் தனது அதிகாரத்தை முழுமையா இழுக்குது. நீங்களே ஒரு கணம் கண்களை மூடி அமைதியா உட்கார முயலுங்கள். உங்க மனம் 1000 காரணங்களை சொல்லி உங்களை எழுந்து போக சொல்லும். ஆமா, நாளைக்கு செய்யலாம், இப்ப எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும். கரெக்ட். அப்படி தப்பிக்க பாக்கும். ஏன்னா நீங்க அமைதியா அமர்ந்து உங்களை ஒரு சாட்சியா உணரத் தொடங்கினால் அங்கே மனதிற்கு வேலையே இல்ல. விழிப்புணர்வு வந்தால் மனம் இறந்துவிடும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் தியானம் செய்ய மனம் நம்மள அனுமதிக்கிறது இல்ல. ஆமா. ஆனா நிஜம் என்னவென்றால் மனதோட மரணமே உங்க உண்மையான விழிப்புணர்வு வாழ்க்கையோட தொடக்கம். அடா, இது ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டம். சிறையிலிருந்து தப்பிப்பதல்ல விழிப்புணர்வு, நாம ஒருபோதும் சிறைக்குள் இல்லை அப்படிங்கிறது உணர்வதுதான் விழிப்புணர்வு. ஆமா. மனதோட மரணம்தான் உண்மையான வாழ்க்கையோட தொடக்கம் அப்படின்னா அது மனிதனோட நிஜமான மரணத்தின் போது எப்படி வெளிப்படும்? இந்த பகுதியை படிக்கும்போது ஓஷோவோட தந்தை, அதாவது தாதாஜி இறந்தபோது நடந்த நிகழ்வு விவரிக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அது உண்மையிலேயே மெய்ச்சில் இருக்க வைக்குது. மனம் இறந்து முழு விழிப்புணர்வோடு இருக்கும் ஞானம் பெற்றவரோட மரணம் ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் அப்படின்னு சொல்லப்படுகிறதே. அப்படி அங்க என்னதான் நடந்தது? பல நூற்றாண்டுகளா அறியப்பட்ட உள்நிலை அறிவியலோட படி, அதாவது சயின்ஸ் ஆஃப் இன்னர் ரியாலிட்டி படி, ஒரு மனிதனோட உயிர் எந்த சக்கரத்தின் வழியாக உடலை விட்டு பிரிகிறதோ அது அவங்களோட விழிப்புணர்வு நிலையை குறிக்குது. ஒரு மனிதனோட வாழ்க்கை பயணம் எந்த சக்கரத்தில் மையம் கொண்டுள்ளதோ மரணமும் அங்கிருந்துதான் நிகழும். எனக்கு இந்த சக்கரங்கள் பத்தின அடிப்படை தகவல்கள் தெரியும். ஆனா ஒரு சக்கரத்தின் வழியாக உயிர் பிரிவது ஒரு மனிதனோட யதார்த்தத்தை எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கறது எனக்கு விளக்க முடியுமா? கண்டிப்பா. கீழ் சக்கரமான பாலியல் மையத்திலிருந்தோ அல்லது 7வது சக்கரமான கிரவுன் சக்கராவிலிருந்தோ இறப்பது அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியான நிகழ்வு மட்டும்தானா? இது வெறும் உடல் ரீதியான நிகழ்வு மட்டும் இல்ல. இது ஒருவரோட முழுமையான உளவியல் ஆழத்தை குறிக்குது. பெரும்பாலான மக்கள் தங்களோட வாழ்க்கைய மிக கீழான சக்கரமான பாலியல் மையத்துல தான் கழிக்கிறாங்க. அதாவது செக்ஸ் சென்டர்ல. ஆமா.
அவங்களோட ஆசைகள், கோபங்கள், கனவுகள் எல்லாமே அந்த மையத்தை சுற்றி தான் இருக்கு. அதனால அவங்களோட உயிர் அங்கிருந்து தான் வெளியேறுது. ஓஹோ. நீங்க பாலியல் மையத்துல வாழ்ந்தால் அந்த மையத்திற்கு கீழேயும் மேலேயும் உங்க உடல் பிரிக்கப்பட்டிருப்பது நீங்க நுட்பமா உணர முடியும். மூளை ஒரு திசையிலும் உயிரியல் தேவைகள், அதாவது பயாலஜி, இன்னொரு திசையிலும் உங்களை இழுக்கும். உள்ளுக்குள் எப்போதுமே ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும். 2 துண்டா பிரியற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒருவேளை உங்க மையம் இதயத்திற்கு மாறினால் இதயத்திற்கு கீழேயும் மேலேயும் உடல் பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது உணர்ச்சிகளுக்கும் தர்க்கத்திற்கும் இடையிலான போராட்டம். எந்த மையத்துல உங்க ஆற்றல் இருக்கிறதோ அங்க ஒரு பிரிவினை கோடு இருக்கும். ஓஹோ. அப்படி என்றால் நாம கீழ்ச்சக்கரங்கள்ல வாழும் வரை நமக்குள்ளேயே நாம 2 துண்டுகளா பிளவுபட்டு நமக்குள் நாமே சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க? சரி, ஓஷோவோட தந்தையின் மரணத்தின் போது என்ன நடந்தது? அவர் எந்த நிலையில இருந்தார்? தாதாஜி இறக்கும்போது அவர் முழுமையான விழிப்புணர்வு நிலைய, அதாவது மனதை கடந்த நிலையை அடைந்திருந்தார். தியான் சைக்காலஜி நிலைக்கு போயிட்டாரு. ஆமா, அவருடைய உயிர் உடலோட மிக உயர்ந்த பகுதியான 7வது சக்கரத்தின், அதாவது கிரவுன் சக்ரா வழியா வெளியேறியது. ஓஷோ அந்த சக்கரத்தை தொட்டபோது உயிர் பிரிந்த பிறகும் அது இன்னும் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த இடம் மிகவும் வெப்பமா இருந்தது அப்படின்னு அவர் பதிவு செய்றாரு. அட. 7வது சக்கரம் அப்படிங்கிறது உடலுக்கு சற்று வெளியே, தலைக்கு மேலே இருக்கு. உங்க ஆற்றல் அங்கு செல்லும்போது உடலுக்குள் எந்த பிரிவினையும் இருக்காது. கீழ் மேல் அப்படிங்கிற பேதங்கள் அழிந்துவிடும். உங்க முழு உடலும் ஒன்றாக இணைந்து விடும். மூலப்பொருள்ல இது விவரிக்கும்போது அந்த இடமே ஒரு திரைப்படம் போல ஒரு வித்தியாசமான உலகமா மாறியது அப்படின்னும், புத்தர் மண்டபத்தோட மற்ற பகுதிகள் சாதாரணமா இருந்தன அப்படின்னும் அங்க இருந்தவர்கள் உணர்ந்ததா சொல்லப்படுது. ஆமா. அந்த மரணம் ஒரு முடிவா இல்லாம ஒரு மகத்தான கொண்டாட்டமா, ஒரு ஆழமான அமைதியா மாறி இருக்கு. இத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. ஒவ்வொரு சக்கரமும் செயல்படும் விதத்தை பொறுத்து நாம உலகை பார்க்கும் விதம் மாறுது. கண்டிப்பா மாறுது. அந்த உயர்ந்த விழிப்புணர்வு அடையும் போது வாழ்க்கையில எந்த பிரிவினையும் இல்ல, எந்த பயமும் இல்ல. மிக துல்லியமா சொன்னீங்க. 7வது சக்கரத்தை அடைவது அப்படிங்கிறது மனதோட எல்லைய கடப்பது. அங்கே இருட்டு இல்ல, வெளிச்சமும் இல்ல. அங்கே நான் இல்ல, வெறும் இருப்பு மட்டுமே இருக்கு. அந்த நிலையில மரணம் கூட உங்களை அச்சுறுத்த முடியாது. ஏன்னா நீங்க மரணமற்ற அந்த விழிப்புணர்வாவே மாறிடுறீங்க. இந்த மொத்த விவாதத்தையும் தொகுத்து பார்த்தால் ஆரம்பத்துல நாம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிடுது. ஏன் நாம குற்ற உணர்ச்சி கொள்றோம்? ஏன்னா நாம மனதோட அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். ஆமா. ஏன் பயப்படுறோம்? ஏன்னா நாம பற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி வெளியேறுவது? வாத்து எப்போதுமே பாட்டிலுக்குள் இல்ல. உங்க உணர்ச்சிகளோட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாம ஒரு திரையரங்குல படம் பார்ப்பது போல உங்க மனதை சற்று தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. இருட்டையும் வெளிச்சத்தையும் பிரித்து பார்க்காமல் முழுமையா ஏத்துக்கோங்க. நீங்க வேடிக்கை பார்க்க தொடங்கும் அந்த ஒரு கணம் மனதோட சிறை கதவுகள் உடைந்து அங்கே வெறும் இருப்பு மட்டுமே எஞ்சிருக்கும். இத கேட்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த முழுமையான சுதந்திரம் மற்றும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியிலிருந்து யாரோ ஒரு குருவோ அல்லது மந்திரமோ வந்து கொடுக்க போவதில்ல. அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிற உங்க சொந்த திறன்தான். ஆமா, அது என்றைக்கோ நீங்க உரிமை கொண்டாடி இருக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை அதற்கான சரியான தருணம் இதுவாக கூட இருக்கலாம். கண்டிப்பா. இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்கிறோம். நமது அச்சங்களும் கவலைகளும் மனம் அப்படிங்கிற திரையில ஓடுற வெறும் திரைப்படம் தான் அப்படின்னா, நாம ஏன் அந்த படத்தோட துயரமான கதாபாத்திரமாகவே வாழணும்? அந்த திரைப்படத்தை இயக்கும் இயக்குனர் யார்? நீங்க தானே? ஒருவேளை நீங்க அந்த திரையரங்க விட்டு முற்றிலும் வெளியேற முடிவு செய்தால் உண்மையான உலகம் எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம். நன்றி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தரது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.